காவேரி கிட்ட வந்து குமரனும் நிவீனும் வந்து கேட்குறாங்க. இந்த மாதிரி எதுக்காக இப்படிலாம் பண்ண காவேரி? எதுக்காக வந்து விஜய் வந்து வெறுத்து ஒதுக்குனேன்? அதனால தான் விஜய் வந்து இந்த மாதிரி வந்து அவங்க வீட்ல சொல்லியிருக்காரு. அதனால தான் பாட்டி வந்து இந்த மாதிரி டைவர்ஸ் வந்து பேப்பர் எடுத்து வந்திருக்காங்க. இதுதான் உண்மையா இருக்கும். கண்டிப்பா விஜய்க்கு இதுக்கும் சம்மந்தம் இருக்கா? சொல்லு காவேரி அப்படின்னோனே, காவேரி எல்லா உண்மையும் சொல்றாங்க. இந்த மாதிரி அவங்க பாட்டி தான் இந்த மாதிரி என்ன மிரட்டினாங்கன்ற விஷயத்த சொல்றாங்க. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க 2 பேரும். அந்த விஷயத்த நீ வந்து விஜய் கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. எப்படி சொல்றீங்க? அவங்க வீட்ல ஏதோ பிரச்சனை வரக்கூடாதுன்னு தான் நான் சொல்லல. சரி காவேரி, அவங்க மிரட்டதுக்காக நீ எதுக்காக விஜய் கிட்ட அப்படி நடந்துக்கிட்ட? வேற நான் என்ன தான் பண்ணுறது? நீங்களே சொல்லுங்க. நான் குழப்பத்தில் தான் அப்படி நடந்துக்கிட்டேன் அப்படின்றாங்க. இப்போ என்ன பண்ண போகிறீங்க? எனக்கு தெரியாது. ஒன்றும் புரியல எனக்கு அப்படின்றாங்க. டைவர்ஸ் பேப்பரில் சைன் போட போறியா? அப்படின்னு நான் எப்படி சைன் போட முடியும்? கண்டிப்பாக இதுக்கும் விஜய்க்கு எந்த சம்மந்தமும் இருக்காது காவேரி, எனக்கும் தெரியும் அது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் குமரனும் நிவினும் யோசிக்கிறாங்க. உடனே விஜய்க்கு கால் பண்ணுவோம்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க. விஜய் வந்து ஃபோன் வந்து ரொம்ப நேரமாக வந்து எடுக்கல. நம்ம எடுத்து பார்க்குறாரு. பார்த்தா வந்து குமரன் நிவினும் கால் பண்ணுறாங்க. உடனே எடுக்கிறாரு. ஐயோ, காவேரியும் கால் பண்ணியிருக்காரு. சரி காவேரி கால் பண்ணலாம். இல்லை முதல்ல நம்ம இவங்களுக்கு வந்து என்ன விஷயம்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிவினுக்கு கால் பண்ணுறாரு. நீங்கள் எங்கே தான் போனீங்க அப்படின்னோடனே, நான் கொஞ்சம் தூரம் மனசு சரியில்லைன்னு வந்திருக்கேன் அப்படின்றாரு. நீங்கள் முதல்ல கிளம்பி வாங்க அப்படின்னோடனே, என்ன ஆச்சு அப்படின்னோடனே நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி பாட்டியும் உங்கள் சித்தியும் வந்தாங்க. டைவர்ஸ் பேப்பர் தான் பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறார் விஜய். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? காவேரி இவ்வளோ நாள் வந்து உங்களை டென்ஷன் படுத்தினால அதுக்கும் காரணம் என்ன தெரியுமா? உங்கள் பாட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை வந்து அவங்க பாட்டி மிரட்டினதையும் சொல்கிறாங்க. அதை கேட்டு பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறார் விஜய். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இவ்வளோ நடந்திருக்கா? ஏன் காவேரி என்கிட்ட சொல்லவே சொல்லையே? சரி நான் உடனே கிளம்பி வரேன். நான் இப்போ வந்தாலும் காலைல தான் வர முடியும். இப்போ தான் நான் கிளம்பணும். ஏன்னா ரொம்ப தூரம் வந்துட்டேன் அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள் விஜய், நீங்கள் காலைல கிளம்பி வரலைன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும். ஏன்னா அவங்க 2 பேருமே இங்கே வரதா இருக்காங்க. நீங்கள் உடனே கிளம்பி வாங்க அப்படின்னோடனே, சரி நான் உடனே கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்கிறாரு. விஜய் வந்தால் தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு வரும். அவங்க 2 பேரையும் வந்து பேசி விஜய் தான் வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. இங்கே வந்து காலையில் காவேரி வந்து பார்த்துட்டே கிளம்புறாங்க. அதை பார்த்துட்டு வந்து, எங்கடி காலைல கிளம்புற? இங்கே 2 பேர் வருவாங்கள்ல உங்ககிட்ட சைன் வாங்குறதுக்கு, விடுதலை பத்திரத்தில் அவங்கக்கிட்ட கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு நீ எங்கே வேணாலும் கிளம்பு அப்படின்றாங்க. இங்கே பாருமா, தேவையில்லாத பேசிகிட்டு இருக்காத, அவங்க வரட்டும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாங்க. என்னது பார்த்துக்கிறியா? இங்கே பாருடி, எனக்கு தெரிஞ்சு ஆகணும். இப்படி கையெழுத்து போட முடியுமா முடியாதா? நீ போட்டு தான் ஆகணும் அப்படின்றாங்க. என்னால் போட முடியாதுமா அப்படின்னு வந்து காவேரி சொன்னோன்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. சாரதா, நீ என்னடி சொல்கிற? ஆமாம்மா, என்னால் போட முடியாது. அப்போது நீ வந்து அந்த பையன் வேணுன்றியா? ஆமாம்மா வேணும் தான். அப்போ ஏடி என்கிட்ட வந்து அப்படி சொன்னேன்? அந்த பையன் எனக்கு தேவை கிடையாது. நான் வந்து நீ சொல்கிறதான் கேட்பேன். நீ ஏன்டி சொன்னேன்? அம்மா நான் தெரியாமல் சொல்லிட்டேன், போதுமா? நான் பொய் சொன்னேன், உண்மை சொன்னேன் அப்படின்னோடனே அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்கிட்ட பொய் சொன்னியா? அப்போது என்கிட்ட பொய் சொல்லி என்னை ஏமாத்துற அளவுக்கு நீ போயிருக்கேன்னா அப்போ ஏதோ இதில் இருக்குது. இவ்வளோ தூரம் அந்த பையன் வேணும் நீ அடம் பிடிக்கிறதுக்கு என்னடி காரணம் அப்படின்றாங்க. நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேம்மா, அதுதான் காரணம் அப்படின்னு பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க. நீ என்னடி சொல்கிற? மாசமாக இருக்கியா அப்படின்னோடனே ஒன்றுமே புரியல. சாரதாக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. அப்படியே பார்த்துட்ருக்காங்க. ஏய் காவேரி, வேணும்னு என்கிட்ட பொய் சொல்லாதடி, நான் உண்மையை தாம்மா சொல்கிறேன். நான் 3 மாதம் கர்ப்பமாக இருக்கம்மா அப்படின்றாங்க. இந்த பாரு அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட எடுத்து வந்து காட்டுறாங்க. அதை பார்த்து பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க. ஒன்றுமே புரியல சாரதாக்கு. ஆனால் அப்போவே சொன்னேன் இல்லடி, இவள் வயிறு பெருசாகிட்டே இருக்குது, என்னன்னு பாருன்னு சொல்லிட்டு, இப்போ பார்த்தியா எவ்வளோ பெரிய விஷயத்த சொல்கிறான்னு அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. அவங்க அம்மா பயங்கரமாக அழறாங்க. எல்லாரும் சமாதானப்படுத்துகிறாங்க. இப்படி பண்ணிட்டாலே பாவி, என்கிட்ட ஏன் சொல்லலடி? நான் என்னடி உனக்கு பண்ணேன்? ஏன்டி என்கிட்ட சொல்லாமல் மறைச்ச அப்படின்றாங்க. பின்ன அவள் எப்படிம்மா சொல்லுவா? நீ தான் வந்து அந்த விஜய் கூட சேரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கல, அதுக்காக என்ன வேணாலும் மறைப்பாளே இவ? இவ்வளோ நாள் நம்ம கூட இருந்து இப்படி பண்ணியிருக்காளேடி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழறாங்க. ஏன் காவேரி, என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லலாம்ல அப்படின்றாங்க. கங்கா சாரிக்கா அப்படின்றாங்க. இருக்கிற பிரச்சனையில் என்னால் எதுவுமே சொல்ல முடியலக்கா, பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையாக வந்திருந்தது, அதனால தான். அதுக்காக இவ்வளோ பெரிய விஷயத்தை நீ வீட்டில் எல்லாருக்கிட்டையும் மறைப்பியா? என்னடி நீ இப்படி பண்ணி வச்சிருக்க அப்படின்றாங்க கங்கா. உடனே வந்து காவேரியை வந்து செம்ம டென்ஷன் ஆகி அப்படியே அடிக்க போகிறாங்க. அவங்க அம்மா கங்கா தடுக்கிறாங்க. அம்மா இப்போ அவள் வந்து வேறு மாதிரி இருக்கா, மாசமாக இருக்கா, என்னம்மா நீ அப்படின்னோடனே, என்னடி இது இப்படி பண்ணி வச்சிருக்கா, அந்த பையன் வேணான்னு சொல்லிட்டு, ஆனால் இப்படி பண்ணி வச்சிருக்கா, நான் வாழவே வாழலன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னா, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக தான் பழகணும்னு சொன்னா, ஆனால் வந்து இந்த இதாக ஃப்ரெண்ட்ஸாக பழகிறதா? அப்போ அவங்க கூட பொண்டாட்டி புருஷனா 2 பேருமே வாழ்ந்துருக்காங்க. ஆனால் எதுவுமே தெரியாத மாதிரி நம்மக்கிட்ட சொல்லியிருந்தான். அன்னைக்கே சொல்லியிருந்தான்னா அங்கேயும் விட்டுட்டு வந்திருப்போம்ல. ஏமாத்திட்டாளே அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்காங்க. சரி இப்போ என்ன தான் பண்ண போகிற சாரதா? வேறு என்ன பண்ணுறது? அவங்க வந்தாங்கன்னா இந்த விஷயத்த சொல்லி வந்து டைவர்ஸ் வேணாம் தான் சொல்லணும் அப்படின்னு ஒன்று சந்தோஷம் தாங்க முடியல காவேரிக்கு. அப்படியே பார்க்குறாங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே வந்து கங்கா வந்து அப்படியே கட்டிக்கிறாங்க காவேரியை. உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் நான் நினச்சேன்டி, அதே மாதிரி நடந்துடுச்சுடி. எத்தனை மாதம்டி அப்படின்னு? 3 மாதம் முடிஞ்சிடுச்சுக்கா அப்படின்னோடனே, அப்போ எனக்கு முன்னாடியே வா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம வீட்டுக்கு 2 பாப்பா வரப்போதா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க நர்மதா.